தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது மிக தீவிரமாகி இருக்கிறது. ஆகையால் வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதியன்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த தேதிகளுக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. 12ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்க்கிறது. அதாவது திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதற்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள், மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி அன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள், மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்க்கிறது. 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 35°C ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 26 முதல் 27°C ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி அன்று 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை மற்றும் அந்தமான் கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் தமிழக கடலோர பகுதிகளில் வருகிற 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலுமே, இதில் இடையில் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் குறிப்பாக குந்தன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதிகள்,
மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 நாட்களில் பதிவான மழையின் அளவு பொறுத்தவரை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 10 சென்டிமீட்டர் பதிவாகிறது. காரைக்கால் மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கட்டு தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர், திருப்பத்தூர் மாவட்டம் தாலுக்கா திருப்பத்தூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் ஏலங்கண்ணி, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், தருமபுரி மாவட்டம் அரூர், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக கரூர் மாவட்டம் மாயனூர், மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லோப்படிஸ், திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலா, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி, அரியலூர் மாவட்டம் ஐநூப்பிட்டிஓ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் யாயத்திட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூழன்குறிச்சி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க.